சந்தையில் முட்டை விலை குறைந்துள்ள போதும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்க முடியாது என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்களின் சங்கத்தின் தலைவர் என்.கே. ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடும் போது, இலங்கையில் முட்டை விலை காலநிலை போன்றது. இன்றுள்ள விலை நாளை இல்லை, நாளுக்கு நாள் மாற்றமடைகிறது. 15-20 ரூபாய்க்கு இருந்த முட்டை 60-70 ரூபாய் வரை விலை அதிகரித்துள்ளது. தற்போது மீண்டும் 25-30 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளது. இந்த விலை குறைப்பை அடிப்படையாக கொண்டு பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைக்க முடியாமல் இருக்கிறது. பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு மேற்கொள்வதற்கு நிச்சயமாக கோதுமை மா மற்றும் மாஜரின் விலை குறைவடைய வேண்டும். கோதுமை மா விலை குறைப்பு தெரிந்தளவில் 2 வருடங்களுக்கு அதிக காலமாக இடம்பெறவில்லை. டாலரின் பெறுமதி 300-400 ரூபாவாக இருக்கும்போது இருந்த விலையே தற்போது கோதுமை மா விலை இருந்து வருகிறது. ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கம் தலையீட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால் கோதுமை மா மற்றும் மாஜரின் விலையை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் தற்போது கடைகளின் 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் 1 கிலோகிராம் கேக் 700 ரூபாய் வரை குறைந்து விற்பனை செய்ய முடியும். அவ்வாறு இல்லாமல் முட்டை விலை குறைவடைந்தவுடன் பேக்கரி பொருட்களின் விலை மாற்றம் செய்ய எந்த வகையிலும் முடியாது என்றார். நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம். தெரிவிப்பதே எமது பணி, தீர்மானிப்பது மக்களே.